எடப்பாடியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அமித்ஷா மும்மொழி கொள்கைதான் எங்கள் கொள்கை என்று சொல்லுகிற போது எடப்பாடி அமைதியாக இருக்கிறாரே, அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களை எங்களால் இனி மாற்றவும் திருத்தவும் முடியாது, எப்படியாவது ஒளிந்து போங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், அதிமுகவுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அதிமுக என்று சொல்லாதீர்கள், இருமுடி கொள்கைதான் எங்கள் பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணில் விட்டு போன பெரும் கொள்கை. அதையே விட்டு கொடுத்ததற்கு பிறகு இனி அதிமுக என்றால் என்ன என்று கேட்டால் அடக்க ஒடுக்கமாக இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் ஏன் சந்திரபாபுவையும் நிதிஷ்குமாரையும் மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் காரணம் இருக்கிறது. அவர்கள் 2 பேரும் வாக்களிக்கவில்லை என்றால் இந்த சட்ட திருத்தம் ஒரு நாளும் நிறைவேறி இருக்கிறார். எவ்வளவு மிகப்பெரிய வேறுபாடா? ஆதரித்து 510 ஓட்டும் எதிர்த்து 50 ஓட்டுகளும் கிடைத்தனவா? இந்த திருத்தத்துக்கு ஆதரவாக மக்களவையில் 288 வாக்குகள் தான், எதிர்த்து 232 வாக்குகள். நம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரே 232 என்பது வேடிக்கையான எண் அல்ல, நீங்கள் புறக்கணித்து விட முடியாது. மிக நெருக்கமான அந்த இடைவெளியிலே தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த இடைவெளிக்கு காரணம் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான்